ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். மனுஷன் இறைவனோட மிக மிக அற்புதமான படைப்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை விட ரொம்ப ரொம்ப அற்புதமான படைப்பு அவனோட மனசு அண்ட் புத்திசாலித்தனம், பகுத்தறிவு. ஆனால் நம்மளுக்கு அது புரியுதான்னா கிடையாது. நிறையா இடத்துல உணர்ச்சி வயப்படுறது தான் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நம்மளோட கண்ட்ரோலை நம்மக்கிட்ட வச்சுக்க முடியல. எப்பயுமே அடுத்தவங்களை நம்பியே இருக்கோம். நம்ம சந்தோஷத்துக்காக, நம்ம மகிழ்ச்சிக்காக, நாம் செய்கிற விஷயங்களுக்கு வேலிடேஷன், அடுத்தவங்க தான் ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகலாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க மனோதிடம் ஒரு வாய்ப்பு, சுய வாய்ப்புன்ற மாதிரி நம்மளால் ஒரு விஷயத்தை சுதந்திரமாக செய்ய முடியும். சாய்ஸ், நம்மளோட சாய்ஸை யாரோட உந்துதலும் இல்லாமல் நம்ம லைஃப்பை நம்ம இஷ்டப்படி யாரையும் பாதிக்காமல் வாழ முடியும் அப்படின்றத எத்தனை பேர் நம்ம சரிவர பயன்படுத்திகிட்டு இருக்கோன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது, வேறு யார் கையிலையும் இல்லை அப்படின்றத நாம் புரிஞ்சிக்காமல் நம்ம மனோதிடத்தை நாமளே உணராமல் நம்மளோட கஷ்டங்களையோ கவலைகளையோ பார்த்து பயந்துட்டுருக்கோம். இந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தானாக வரல, போய் இன்விடேஷன் போட்டு நாம் தான் கூப்பிட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கு காரணமும் நாம் தான். ஏன்னா எல்லாரும் நம்மளை நல்லவங்க, நாம் செய்கிற செயல்லாம் சரின்னு சொல்லணும், அங்கீகரிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கிறதுனால நாம் சமூகத்தில் இருக்கோம். அதனால் சமூகம் நம்மளை ஏற்றுக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் சமூகம் மட்டுமே ஏற்றுக்கணும், நான் என்னோடய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அப்படின்ற லிமிட்டில் போய் நிற்கக்கூடாது. இன்றைக்கி சமூகம் உங்களை பற்றி பேசும், நாளைக்கு இன்னொருத்தரை பற்றி பேசும். ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கும். நம்மளுக்கு என்ன வேலை இருக்கும்னா, நம்ம லைஃப்பை சந்தோஷமாக வாழ்கிறது தான் நம்மளோட வேலை. அதை எப்படி வாழ போகிறோம், நம்ம இஷ்டத்துக்கா இல்லை மற்றவங்களோட இஷ்டத்துக்கா அப்படின்றத நாம் தான் டிசைட் பண்ணணும். இப்போது சாய்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் எவ்வளோ சந்தோஷமாக வாழ போகிறோம் இருக்கிற விஷயங்களை வச்சு, இன்னும் அதை அதிகமாக பெருக்கிக்கிட்டுன்றதும் நம்ம கையில் தான் இருக்குது. உங்களால் முடியலைன்னா யாருனாலையும் முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு முடிவெடுங்க. தேங்க்யூ.